ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சமையல் குறிப்புகளும் வீட்டு குறிப்புகளும் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம புதினா இலை வாங்கியிருப்போம். இதை நம்ம உருவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா புதினா இலையை நம்ம ஒத்தத்த இலையை அந்த இலையை மட்டும்தான் உருவோம். அப்போ நமக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இலையை எப்படி நம்ம குயிக்காக ஈஸியாக 2 நிமிஷத்துக்குள்ளே உருவிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரட் துருவி எடுத்துருக்கிறேங்க. அந்த சின்ன பகுதியில் கேரட் துருவோம்ல, அதில் இந்த புதினா இலையை ஃபுல்லாக காம்போடு இப்படி சொருவி விட்டுக்கோங்க. சொருவி விட்டுட்டு அப்படியே பின்னாடி பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த காம்பை அப்படியே இலை தனியாகவும் காம்பு தனியாகவும் வந்துடும். நமக்கு இப்படி உருவும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக உருவிடலாம். நமக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் அப்படி நம்ம அவ்வளவு இலையுமே உருவிடலாங்க. நமக்கு ரொம்ப டைமிங்கும் சேவ் ஆகும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்டெல்லாம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு உருவி கொடுத்துருவாங்க. குட்டீஸ்ட்டை கொடுக்கும்போது இப்படி ஒவ்வொரு காம்பாக உருவி சொருவ சொல்லுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு அவங்க உங்களுக்கு உருவி கொடுத்துருவாங்க. குழந்தைங்களுக்கும் ஒரு வேலையை நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் அவ்வளோ இலையுமே நான் உருவிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் புதினா இலையை உருவினீங்க அப்படின்னா எவ்வளோ புதினா கட்டுனாலும் நம்ம உருவி எடுத்துடலாங்க. இலை தனியாகவும் காம்பு தனியாகவும். இதுக்கு இந்த மாதிரி நம்ம அரிசியெல்லாம் வடிகட்டுற இந்த அரிப்பு இருந்தால் கூட போதும். இதுலேயும் கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக உருவிடலாம். நான் எல்லா இலையுமே உருவியாச்சு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு மட்டன் வாங்கினோம் அப்படின்னா சில மட்டன் சீக்கிரமாக அவிஞ்சிரும். சில மட்டன் என்ன தான் நம்ம அவிய வச்சாலும் அவியவே செய்யாதுங்க. மட்டன் நல்லா அவிஞ்சால் தான் நமக்கு குழம்பு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதேமாரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா அவிஞ்சுதுன்னா கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் மட்டன் அவிய வைக்கும்போது என்னெல்லாம் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயமும் சேர்த்து தான் மட்டனை ஃபஸ்ட்டு அவிய வைப்பேன். நான் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இதில் நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறாங்க. அதாவது கொட்டாங்குச்சி, சிரட்டைன்னு சொல்லுவோம்ல, இதுதான். இதை ஒரு 2 ஓடு நான் எடுத்துருக்கிறேன். இந்த 2 ஓடையும் இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம அவிய வச்சோம் அப்படின்னா மட்டன் அவியாத மட்டன் கூட நமக்கு சீக்கிரமாக அவிஞ்சிருங்க. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 4 விசிலுக்கு அவிச்சு எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட எப்படி அவிஞ்சிருக்குதுங்கிறதையும் நான் காட்டுறேன். பாருங்கள், நான் அவிச்சு எடுத்துட்டேன். 4 விசில் தான் வச்சுருக்கிறேன். நம்ம அந்த கொட்டாங்குச்சி ஓடு போட்டிருக்கிறதுனால மட்டன் சீக்கிரமாக அவிஞ்சிரும். பாருங்கள், நான் உங்ககிட்ட கைட்டை நசுக்கி கட்டுறேன். மட்டன் எவ்வளோ அழகாக அவிஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். என்னதான் மட்டன் வேக வச்சாலும் வேகலைனாலும் இந்த மெத்தடில் வேக வைங்க. மட்டன் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அந்த கொட்டாங்குச்சியை நம்ம தூர எடுத்துடலாம். அடுத்த டிப்பு நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் நிறையா வச்சுருப்போம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு, அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போகிறோம்னா அதுக்குன்னு தனியாகவும் வாட்டர் பாட்டிலாம் வச்சுருப்போம். காலையில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடுவோம். அதேமாரி வெளியில் எங்கேயும் அர்ஜென்ட்டாக கிளம்பும் போதும் பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு வாட்டர் பாட்டில் கையில் கிடைக்காது. எங்கேயாச்சும் மறந்து வச்சுட்டு அதை தேடுவோம். இந்த மாதிரி பேஸ்கெட் எதுவும் எடுத்துக்கோங்க. இல்லைனா எந்த ஒரு பேஸ்கெட்டாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக நம்மளோட வாட்டர் பாட்டிலெல்லாம் நீங்கள் அடுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எங்கே போனாலுமே வாட்டர் பாட்டில் தேடணும்னு அவசியம் இல்லை. இதில் இருந்து அப்படியே நம்ம டக்குன்னு எடுத்துடலாங்க. நீங்கள் கழுவி காய வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வாட்டர் பாட்டில் இப்படி பேஸ்கெட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் எங்கேயாச்சும் வச்சுட்டு நமக்கு தேடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் டக்குன்னு நமக்கு வாட்டர் பாட்டிலாம் கிடைக்காது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு லெமன் நம்ம நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரத்திலே லெமன் அப்படியே அழுகிற மாதிரியும் ஆயிரும். இல்லை சில டைமில் பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரியும் ஆயிரும். இனிமேல் நீங்கள் எவ்வளோ லெமன் வாங்கி வச்சாலும் உங்களுக்கு நீங்கள் வச்ச மாதிரியே இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 3 மாதம் ஆனாலும் நீங்கள் எப்படி லெமன் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பராக எந்த பேப்பர்னாலும் எடுத்துக்கோங்க. இப்படி 2ஆக மடிச்சுட்டு லெமனை இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சு நல்லா பொதிஞ்சு இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் வச்சாலுமே லெமன் வச்ச மாதிரியே இருக்குங்க. இந்த அளவு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி
ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 3-4 மாதம் ஆனாலுமே நம்ம எப்படி வைக்கிறோமோ லெமன் அந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். லெமன் வந்து சீப்பாக கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் இருந்தாலுமே கெட்டே போகாது. லெமன் நம்ம வச்ச மாதிரி இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள் எல்லா லெமனுமே இந்த பாக்ஸில் வச்சுட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸில் எல்லாம் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.